மதுரையில் மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட பல நெடுமாறன் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். தமிழகத்தில் மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி பல்வேறு அமைப்புகள் போராட்டங்கள் நடத்தி வருகிறது. மதுரை சட்டக்கல்லூரி மாணவி நந்தினி இதே கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரதம், துண்டு பிரச்சாரம், விநியோகம் என பல போராட்டங்களை நடத்தி வருகிறார். இதன் தொடர்ச்சியாக மதுரை கலெக்டர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் நடத்தப்போவதாக அவர் அறிவித்து இருந்தார். இதற்காக நந்தினி தனது தந்தை ஆனந்த் மற்றும் சிலருடன் வந்தார். மதுரை கலெக்டர் அலுவலகத்தில் வாசலில் அவரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் அங்கேயே அமர்ந்து உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக நந்தினி தெரிவித்தார். அப்போது உலக தமிழர் பேரவை கூட்டமைப்பு தலைவர் பல நெடுமாறனும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அங்கு வந்தார். மதுவால் வருமானம், மதுவால் வருமானம், அரசுக்கு அவமானம், அரசுக்கு அவமானம், படிக்க வைக்க அரசா, படிக்க வைக்க அரசா, குடிக்க வைக்க அரசா, குடிக்க வைக்க அரசா, மதுவால் வருமானம், மதுவால் வருமானம், அரசுக்கு அவமானம், அரசுக்கு அவமானம். அவரும் அமர்ந்ததால் பதட்டம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலீசார் விரைந்து செயல்பட்டு பல நெடுமாறன், நந்தினி உட்பட 9 பேரை கைது செய்தனர்.